Now we learn about the topic of Unit 2 kinematics in +1. So in this unit, the students is exposed to the different types of motions, that is linear, rotation and oscillation. And then second one is the necessity for reference frames to explain the motion of objects. So now we discuss the first one is what is kinematics. In this unit, the basic mathematics needed for analyzing motion in terms of its direction and magnitude is covered. So in this topic, we dealt analyzing the motion. In every object, in a motion, there is a direction and magnitude also. So in mathematical function is related to direction and magnitude. And then the first one is how do objects move? So எப்படி ஒரு பொருள் மூவ் ஆகுது? And how fast or slow do they move? அந்த பொருள் எவ்வளோ வேகமா எவ்வளோ மெதுவா மூவ் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம படிக்க போறோம். So in kinematics is the branch of mechanics which deals with the motion of object. What is the motion of object? ஒரு பொருள் நகருது. ஒரு பொருள் எப்படி நகருது? வேகமா நகருதா இல்ல மெதுவா நகருதா? For example, when 10 athletics run in a race, so all of them do not run in same manner. So ஒரு 10 athletics ரன் பண்றாங்க, ஓடுறாங்க, 10 athletics ஓடிட்டு இருக்காங்க. அதுல எல்லாரும் ஒரே மாதிரியா ஓட முடியும்? ஸோ ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்? ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்களா இல்லை ஃபாஸ்டர் ஆர் ஆவரேஜ் ஆர் ஸ்லோ ஆர் ஸ்லோயஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வேகமாக ஓடுறாங்களா இல்லை மெதுவாக ஓடுறாங்களா இல்லை இன்னும் மெதுவாக ஓடுறாங்களா? ஸோ இப்போ அவங்களுடைய குவாலிஃபையை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அதை பிரிக்கலாம். ஸோ குவாலிஃபையிங் மீன்ஸ் அசைனிங் த நம்பர் ஆஃப் த அத்லெட்டிக்ஸ் மோஷன். ஸோ அப்படி நம்ம எப்படி அவங்களை குவாலிஃபை பண்ணுறோம்? ஸோ ஒரு நம்பரில் குவாலிஃபை பண்ணுறோம். இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க, இந்த டைரக்ஷனில் ஓடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட். மேக்னிடியூட் இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ, எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. த 2 km/h நம்ம சொல்கிறோமா, 2 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு 2 கிலோமீட்டர் ஓடுறாங்க. ஸோ இப்போ கம்பேரிங் பண்ணுறோம். 10 பேர் ஓடுறாங்க, அந்த 10 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஹவு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ ஈச் அத்லட் ரன்ஸ் வென் கம்பேர்டு டு அதர்ஸ். ஒவ்வொருத்தரையும் மற்றவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுது. இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம மோஷன் ஆகக்கூடிய பொருளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கைனமேட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் which deals with the motion of objects without taking force into account. That means ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஸோ அந்த பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா இல்லை ஸ்லோவாக மூவ் ஆகுதா அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே அதிகமாக படிக்க போகிறோம். ஸோ த கிரீக் வேர்டு கைனமா மீன்ஸ் மோஷன். த கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? அது எங்கேருந்து வந்துச்சு? த கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. கைனமா அப்படிங்கிற கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன். ஸோ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி தான் நம்ம இங்கே டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்டு மோஷன். ஸோ ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லைன்னா மோஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் அப்படின்னா அந்த பொருள் மூவ் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோஷன் அப்படின்னா ஏதோ ஒரு டைரக்ஷனில் அந்த பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வி நீட் எ கன்வீனியன்ட் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஸோ இப்போ அந்த பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லை ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? இங்கே ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிற கான்செப்ட் வேணும்.
To understand rest or motion, we need a convenient fixed reference frame. ஸோ இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குது, 0 அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ 0லேருந்து நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகுது, 1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கோ இல்லை 2 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கோ இல்லை 5 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கோ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். தென் மோஷனில் இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னது? இஃப் யூ இமேஜின் a coordinate system and the position of an object is described relative to it, then such a coordinate system is called frame of reference அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வேணும், அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது. ஸோ இப்போ 0 அப்படிங்கிற ஒரு பொசிஷன் சொல்கிறோம். அப்போ 0ங்கிற இடத்துல அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அங்கே 0 அப்படிங்கிறது ஒரு இடம், டிஸ்கிரைபிங் ரிலேட்டிவ் டு இட்னு சொல்கிறோம்ல, டிஸ்கிரைபிங் ரிலேட்டிவ் டு இட். ஸோ எந்த இடத்துல இருக்குது, அப்போ அந்த பொருள் 0ங்கிற இடத்துல இருக்குது, அங்கேருந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ பஸ் எங்கே நிற்குது, பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இங்கே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அங்கேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு 3 ஆக்சிஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம்லேயும் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் with respect to which the position of an object is described in terms of position coordinates, that means x, y, z. இந்த x, y, z அப்படிங்கிறது x axis, y axis, z axisல எந்த இடத்துல அந்த பொருள் வந்து இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்கலாம் இல்லை மோஷனில் இருக்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளேன், அந்த பிளேனில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸுங்கிற பிளேனில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்னது, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது என்னது, அட் எனி கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ அப்போ டைம் வந்து ஒரு 5 o'clock அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது 5:10 அந்த பஸ் எங்கே மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்கு அட் த டைம், அந்த 5:10ங்கிற அந்த டைமில் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பாருங்கள். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது எக்ஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். இது ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0ங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன் எ பர்டிகுலர் பிளேனில் அந்த பொருள் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட். இந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது. ஸோ அந்த பொருள் இருக்கக்கூடிய இடம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கிற இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் அப்படிங்கிற இடத்துல அந்த பொருள் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸுங்கிற இந்த 0ங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது எக்ஸ் கோஆர்டினேட். 0ங்கிற பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அது ஒய் கோஆர்டினேட்டில் சொல்லுவோம். அடுத்தது இஜெட் கோஆர்டினேட், அதாவது 0ங்கிற பொசிஷன்லேருந்து இஜெட் ஆக்சிஸில் எந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இஜெட் கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் தான் பார்க்கணும். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பொருள் இன் எக்ஸாம்பிள் பஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே பஸ்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஒரு XYZ பிளேனில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மாஸ். ஸோ அது ஒரு பார்ட்டிகலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுக்கு பேர் தான் நம்ம பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது என்னது, டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் ஃபைனைட் மாஸ்.
ஸோ அந்த பொருள் எவ்வளோ மாஸ் வேணாலும் இருக்கலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய எந்த பொருளுடைய மோஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ, எந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ மாஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ த கான்செப்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இங்கே பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரு பஸ், ஒரு வேன், இல்லை ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய மாஸ் வந்து இங்கே முக்கியம் கிடையாது. அந்த பொருள், தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ மாஸ் இருந்தாலும் அந்த மாஸை ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ லெட் த மாஸ் ஆஃப் an object be assumed to be concentrated at a point, then this idealized mass is called point mass அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மாஸ், நீ எவ்வளோ பொருள் வேணாலும் எடுத்துக்கோ, பஸ்ஸாக எடுத்துக்கோ, நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ மாஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த மாஸை கன்சிடர் பண்ண மாட்டோம், அதை வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இண்டிகேட் பண்ணும் போது அங்கே மாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இப்போ எந்த டைமென்ஷனில் மூவ் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, எந்த டைமென்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்போ எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது ஒன் டைமென்ஷன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகுது, அட் த சேம் டைம் ஒய் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ 2 டைமென்ஷனில் அந்த பொருள் வந்து மோஷன் ஆகிட்டுருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே அந்த 3 ஆக்சிஸ் அப்படிங்கிறது 3 டைமென்ஷனில் அந்த பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரே ஒரு லைனில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸை டிபெண்ட் பண்ணி ஒயில் மூவ் ஆகிட்டுருக்கு, ஸோ 2 ஆக்சிஸ் இங்கே இன்க்ளூட் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து 2 டைமென்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸை டிபெண்ட் பண்ணி ஒய்லையும் இஜெட்லேயும் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து 3 டைமென்ஷனில் மோஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போகணும் அப்படின்னு கிடையாது. அது வந்து லீனியராக இருக்கலாம், தட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம், ரொட்டேஷ்னலாக இருக்கலாம், இல்லை வைப்ரேஷனல் மோஷனாக இருக்கலாம். ஸோ அண்டு நீங்கள் பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஃப்ரேமில் மூவ் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் தான் நமக்கு இங்கே பாயிண்ட் மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு சன். ஸோ சன்னை டிபெண்ட் பண்ணி சன்னை மையமாக வச்சுக்கிட்டு எர்த் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே எர்த் அப்படிங்கிறது சன்னு கூட கம்பேர் பண்ணும்போது மாஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ அந்த எர்த்துங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ கம்பேர்டு டு த சைஸ் ஆஃப் த எர்த், எர்த்தோடைய சைஸை விட சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு ரொம்ப அதிகம். அப்போ இங்கே எர்த் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், காமனாக ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏரில் ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணுறேன், அப்படி த்ரோ பண்ணும்போது அப்போ அந்த நம்ம மூவ் பண்ணக்கூடிய அந்த மாஸ், அந்த பார்ட்டிக்கல் இங்கே வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. ஸோ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல மூவ் ஆகக்கூடிய அந்த ஸ்டோன் அப்படிங்கிறதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இங்கே ஸ்பேஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம எரியக்கூடிய அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அப்போ அந்த ஸ்டோனை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டு தென் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸில் மூவ் ஆகக்கூடிய அந்த பொருள் ஸோ எந்த மாதிரியான மோஷன்ஸை எடுத்துக்கிட்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ மோஷன் அப்படின்னு என்னது, அந்த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸு எந்த மாதிரியான மூமெண்ட்டை இங்கே எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃபஸ்ட் ஒன் இஸ் லீனியர் மோஷன், தென் செகண்ட் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன், த தேர்ட் ஒன் இஸ் ரொட்டேஷ்னல் மோஷன், அண்ட் தென் ஃபைனலி the fourth one is vibrational motion. So these are the types of motions. இது வந்து 2 mark questions வரலாம். ஸோ லீனியர் மோஷன் அப்படிங்கிறது என்னது, லீனியர் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகக்கூடிய தான் நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு இன் பிட்வீனில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ சர்க்குலர் அண்டு ரொட்டேஷ்னல். ஸோ சர்க்குலரும் ஒன்று இங்கே ரொட்டேஷ்னல் அப்படிங்கிறதும் ஒரே கான்செப்டாக தான் இருக்கும். ஆனால் சர்க்குலர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கிற அந்த பொருள் எப்போ அதனுடைய பாத்தை சேஞ்ச் பண்ணிக்குதோ அப்போ அது வந்து சர்க்குலர் மோஷன். ஸோ அண்டு தென் தேர்ட் ஒன் இஸ் ரொட்டேஷ்னல் மோஷன். ரொட்டேஷ்னல் மோஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் வேணும். அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி அந்த பொருளானது மூவ் ஆகிட்டுருக்கும். அண்டு தென் த ஃபோர்த் ஒன் இஸ் வைப்ரேஷனல் மோஷன். வைப்ரேஷனல் மோஷன் அப்படின்னா ஸோ அந்த இருக்கிற இடத்துல இருந்து அந்த பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம வைப்ரேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த 4 types ஆஃப் மோஷன். ஸோ இங்கே நம்ம 4 types ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தோம். த ஃபர்ஸ்ட் ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். த லீனியர் மோஷன். An object is said to be in linear motion if it moves in a straight line. ஸோ ஒரு லீனியர் மோஷன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகணும், ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகணும். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கில் மூவ் ஆகக்கூடிய ஒரு அத்லட்டோடைய ரன்னிங்கை சொல்லலாம். அண்ட் அத்லட் ரன்னிங் ஆன் எ ஸ்ட்ரெயிட் ட்ராக். அண்ட் தென் த செகண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் பார்ட்டிக்கல் ஃபாலிங் வெர்டிகலி டவுன்வேர்ட்ஸ் டு த எர்த். ஒரு பொருளை நம்ம மேலேருந்து கீழே தூக்கி போடுறோம். ஒரு பொருளை மேலேருந்து கீழே போடும் போது அது எப்படி மூவ் ஆகுது, வெர்டிக்கலாக டவுன்வேர்ட்ஸ் எர்த்தை நோக்கி பூமியை நோக்கி வெர்டிக்கலாக கீழ் நோக்கி வருது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா பாருங்கள், an object is said to be in linear motion if it moves in a straight line. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் நம்ம லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் த செகண்ட் ஒன் இஸ் சர்க்குலர் மோஷன். The circular motion is described as a motion described by an object traversing a circular path. என்ன நடக்குது, ஸோ நம்ம ஒரு சர்க்குலர் மோஷனை எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அந்த பொருளானது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது எப்போ ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து சர்க்குலர் பாத்துக்கு ட்ராவர்ஸ் ஆகுதோ, ட்ராவர்ஸ் அப்படின்னா என்னது, மூவ் ஆகுதோ அதை தான் நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது எந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த பொருளானது சர்க்குலர் பாத்துக்கு ட்ராவல் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். த விர்லிங் மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் அட்டாச்சு டு எ ஸ்ட்ரிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்ட்ரிங்கில் அட்டாச் பண்ணி நீ என்ன பண்ணுற, ரொட்டேட் பண்ணுற. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து தான் அது என்ன பண்ணும், சர்க்குலர் பாத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் த மோஷன் ஆஃப் எ சேட்டலைட் அரவுண்ட் த எர்த். ஸோ எர்த்தை சுற்றி வரக்கூடிய அந்த சேட்டலைட் ஃபஸ்ட்டு மூவ் ஆகக்கூடிய பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்ன ஆகும், சர்க்குலர் பார்த்தா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ த மோஷன் ஆஃப் எ சேட்டலைட் அரவுண்ட் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டு தென் த தேர்ட் ஒன் இஸ் ரொட்டேஷ்னல் மோஷன். ஸோ ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படிங்கிறது என்னென்னா இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் எ ரொட்டேஷ்னல் மோஷன் எபோட் அன் ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸை பொறுத்து அந்த பொருள் மூவ் ஆகுது, ஒரு ஆக்சிஸை வச்சு அந்த பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா த மோஷன் இஸ் கால்டு ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் மோஷனில் இருக்குது அப்படின்னா எப்படி, அதுக்கு கட்டாயம் ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராட்டினம் இருக்குது. அந்த ராட்டினம் வந்து எப்படி இருக்குது, ஒரு அதுக்குன்னு ஒரு ஆக்சிஸ் இருக்குது. அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் அது சுற்றி வரும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த ரொட்டேஷன் ஆஃப் எ டிஸ்க் எபோட் அன் ஆக்சிஸ் த்ரூ இட்ஸ் சென்டர். ஸோ ஒரு டிஸ்க்கு வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய சென்டரை பேஸ் பண்ணி தான் அந்த சென்டரை தான் ஒரு ஆக்சிஸாக அதை ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். அண்டு தென் ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் எபோட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஸோ பூமி தன்னைத்தானே சுற்றுது அப்படின்னா அந்த பூமி ஒரு ஆக்சிஸை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது நம்ம என்னென்னு சொல்லலாம், ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எர்த்து ரிவால்வ் ஆகிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன மோஷன் சொல்லணும், ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு தென் த ஃபோர்த் ஒன் இஸ் வைப்ரேட்டரி மோஷன். ஸோ இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்ஸ் எ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். ஸோ டூ அண்டு ஃப்ரோ மோஷன் அப்படின்னா என்னது, இந்த 2 and 4 அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னால் பின்னால், முன்னும் பின்னும். ஸோ ஒரு ஊஞ்சல் எப்படி ஆடும், ஊஞ்சல் முன்னாலையும் பின்னாலையும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போணுச்சு அப்படின்னா திரும்ப அந்த பழைய இடத்துக்கு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்ஸ் எ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் எபோட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பொருள் என்ன பண்ணோம், முன்னால் பின்னால் மூவ் ஆகும்.
ஸோ இட் இஸ் செட் டு பி இன் எ வைப்ரேட்டரி மோஷன். ஸோ அந்த வைப்ரேட்டரி மோஷனை நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஊஞ்சல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்லலாம். தென் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த வைப்ரேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரிங் ஆன் எ கித்தார். ஸோ இப்போ கித்தாரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கு வைப்ரேட் ஆகிறது நமக்கு ஒரு வைப்ரேட்டரி மோஷன். ஸோ மூமெண்ட் ஆஃப் எ ஸ்விங். ஸோ நம்ம ஊஞ்சல் ஆடுறது, குழந்தைங்க தொட்டில் ஆடுறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ஆல்சோ ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டைப்ஸ் ஆஃப் மோஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் மோஷன், அண்ட் தென் சர்க்குலர் மோஷன், த தேர்ட் ஒன் இஸ் ரொட்டேஷனல் மோஷன், and then last one is vibratory motion. Vibratory motion also known as oscillatory motion அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்டு தென் இப்போ இந்த மோஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு XYZ கோஆர்டினேட்டில் மூவ் ஆகக்கூடிய அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய டைப்ஸை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பொருள், ஒரு பார்ட்டிக்கல் எப்படி மூவ் ஆகும், அந்த பார்ட்டிக்கலை நம்ம வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும் போதே கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னோம், இந்த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸை நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னா பாயிண்ட் மாஸாக தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அப்படி அந்த பாயிண்ட் மாஸ் என்ன நடக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அதை தான் நம்ம மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல்னு சொல்கிறோம். ஸோ அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு டைரெக்ஷனில் மூவ் ஆகணும், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அது மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்தது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது எந்த இடத்துல இருந்துச்சு, எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது த இன் டெர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட். ஸோ இங்கே டைரக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம், எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். அண்டு தென் மேக்னிடியூட் அப்படிங்கிறது என்ன ஸ்பீடில் என்ன வெலாசிட்டியில் அந்த பொருள் மூவ் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு பஸ்ஸானது மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பஸ்ஸு எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்டு தென் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போணுச்சு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது 4 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இது லீனியராக போயிட்டுருக்கா, ஒரு பஸ்ஸு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் லீனியராக போயிட்டுருக்கா, ஸோ இல்லை சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கா, இல்லை ரொட்டேஷனில் போயிட்டுருக்கா, இல்லை வைப்ரேட்டரி மோஷனில் இருக்கா. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அண்டு தென் த நியூ டாபிக் மோஷன் இன் 1, 2 and 3 டைமென்ஷன்ஸ். ஸோ ஒரு பொருள் எந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் மூவ் ஆகலாம். இங்கே டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த லென்த் இந்த 3 டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். த எக்ஸ் ஆக்சிஸ் போத் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அது வந்து 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகுது அந்த பொருள் அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் மோஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ 1 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ அப்போ கட்டாயம் அந்த பொருளானது ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு ஸ்பேஸில் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே கட்டாயம் நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். அடுத்தது இப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கணும் ஆல்ரெடி. ஸோ அது எந்த மாதிரியான மோஷன்ஸை வந்து எடுத்துக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அது எந்த டைமென்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ இப்போ இதிலே இருக்குது 1 டைமென்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த 1 டைமென்ஷனல் மோஷன் இஸ் த மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எதில் போயிட்டுருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்கலாம், இல்லை ஒய் ஆக்சிஸில் மட்டும் இருக்கலாம், இல்லை இஜெட் ஆக்சிஸில் மட்டும் இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆணுச்சு அப்படின்னா அந்த பொருள் 1 டைமென்ஷன் மோஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மோஷன் இன் சம்டைம்ஸ் நோன் அஸ் ரெக்டிலீனியர் ஆர் லீனியர் மோஷன். ஸோ இப்போ 1 டைமென்ஷனில் மூவ் ஆகுறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அந்த லீனியர் மோஷனுங்கிறது என்னது, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும். ஒரு அத்லெட்டிக் பிளேயர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம 1 டைமென்ஷன் மோஷன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 1 டைமென்ஷன் மோஷனை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெக்டிலீனியர் மோஷன் ஆர் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் திஸ் மோஷன் ஒன்லி
one of the three rectangular coordinates specifying the position of the object changes with the time. ஸோ இப்போ x-axis, y-axis, z-axis அப்படிங்கிற 3 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ஆக்சிஸில் ஏதாவது ஒரு ஆக்சிஸில் மட்டும் அந்த பொருள் டைமை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஒன் டைமென்ஷனல் மோஷன். சார் அது என்ன சார் டைமை டிபெண்ட் பண்ணி, நம்ம இன்ன வரைக்கும் டைமே பார்க்கலையே. ஸோ இப்போ ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. அது எந்த டைரெக்ஷனில்? எனி ஒன் ஆஃப் த டைரெக்ஷன். ஒருவேளை எக்ஸ் டைரெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஏல இருக்கும் போது என்ன டைமு, பிக்கு மூவ் ஆகும் போது என்ன டைமு, இது நமக்கு தெரிஞ்சாதான் அந்த பொருள் மூவ் ஆகுதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டஸில் மட்டும் ஒரு பொருள் மூவ் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டைமில் ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஒன் டைமென்ஷன் மோஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் ஏ ட்ரெயின் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் ரயில்வே ட்ராக். ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின், இது வந்து நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம லீனியரில் சொன்ன மாதிரியே தான், லீனியரில் இருக்கக்கூடிய சேம் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கும். ஒரு பொருளை பூமியை நோக்கி தூக்கி போடுறோம், தூக்கி போடும் போது அது கிராவிட்டி காரணமாக ஸ்ட்ரெயிட் லைனில் விழுது, கீழே விழுது. அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி க்ளோஸ் டு எர்த். ஸோ இது வந்து நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஷன் இன் டூ டைமென்ஷனல். ஸோ மோஷன் இன் டூ டைமென்ஷன்ஸ். இங்கே டூ டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஆக்சிஸ், என்னென்ன பிளேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எனி டூ ஆஃப் த ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஒய்யாக இருக்கலாம், இல்லை ஒய் இஜெட்டாக இருக்கலாம், இல்லை இஜெட் எக்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ டூ டைமென்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா இஃப் எ பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் அலாங் எ கர்வ்டு பாத் இன் எ பிளேன். ஸோ அந்த பிளேனில் ஒரு கர்வ்டு பாத்தில் மூவ் ஆணுச்சு, அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டூ டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன் திஸ் மோஷன் two of the three rectangular coordinates specifying the position of object change with time. ஸோ ஒரு டைம் சேஞ்ச் ஆக அந்த பொருளானது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸுக்கு மூவ் ஆகுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகாது, ஒய் ஆக்சிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸ்ஒய் இஜெட்டில் எக்ஸ் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸ் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ அது வந்து டூ டைமென்ஷனல் மோஷனை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம்.